ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். போன ரிலீஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. இது ஒரு காமெடி மூவினே சொல்லாங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்காங்க? நம்ம பிரதாப் அவங்க டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. பிரதாப் அவங்க டேரக்ட் பண்ணிக்கா. இந்த படத்தில் யுவராஜ் அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார்பட்டவர் நடிச்சிருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டு போகலாம். நம்ம ஜெய் அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. யோகி பாபா அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக ஈக்குவல் ரோலாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் அவங்க இருக்காங்கன்னு சொல்லாங்க. மொட்டராஜன் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்க. ரெடிங் கிங்ஸ் இருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹீரோயின் 3 ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தலாம் வாங்க. யாரும் புதுசாக சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி அதாவது நம்ம ஜெய்யோட குழந்தையும் வந்து ஆண் குழந்தைனே சொல்லாங்க. அதே மாதிரி நம்ம யோகி பாபாவோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைனே சொல்லலாம். இவங்க 2 பேர் குழந்தை நல்லாவே வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஜோடியினால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணுற இதில் வந்து டக்குன்னு ஃப்ளைட்டுக்கு கூப்பிடுவாங்க. திரும்பி வரக்குள்ளே குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்தால் வந்து கதையை ஸ்டார்ட் ஆகும். இவங்க 2 பேர்த்தோட குழந்தைய கடத்துறதுக்காக ஒரு டீமே வந்து திட்டம் போடுவாங்க. ஆனந்தராஜ் ஒரு திட்டம் போடுவார். நம்ம மொட்டராஜன் ஒரு திட்டம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவர் ராஜேந்திரன் போடுற திட்டம் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகினே சொல்லாங்க. அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் ஃபேமிலியில், அது ஜெய் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த தங்க தொட்டியில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் அதை காட்டுவாங்க. ஏன்னா குழந்தை தான் மாறி போச்சு, எப்படி இவங்க வந்து குழந்தைய சேஞ்ச் பண்ணாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது, 2 பேர்த்தோட குழந்தைய வந்து கரெக்டாக அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வந்து போச்சா, அது யோகி பாபு குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து போச்சா, ஆண் குழந்தை வந்து ஜெய் ஃபேமிலிக்கிட்ட போச்சான்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதைனே சொல்லாங்க. ஓகேங்க, இந்த படம் வந்து காமெடி ட்ராமா மூவின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு எமோஷ்னலாக கொண்டு போகிற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது முக்கியமாக ஒய்ஃபு யாருமே அந்த குழந்தைய வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. கவனிக்காம விட்டால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கானே சொல்லாங்க. ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மொட்டராஜனோட ஆக்டிங் அவர் வந்ததுக்கப்புறம் படமே வந்து செம சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். அதேமாதிரி இன்னொருத்தர் படத்தில் ஒரு ஹைலைட் பண்ணியிருப்பார். அந்த கும்பலுக்குள்ளே இருந்துட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிறக்காக பிளான் பண்ணுவாங்க. மொட்டராஜன்னா கடைசியாக ஆண் குழந்தையை தூக்கிடுவாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஜெய் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபா பொண்ணு தானே வச்சு கடத்திட்டு மாறிடுச்சில் குழந்தை. ஜெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் ரெண்டு இந்த மாதிரி ஏன் உன் குழந்தை நம்ம குழந்தைய வந்து அவங்க நல்லா பார்த்துக்கலன்னா நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தோட குழந்தையும் சமமாக பாரு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த தொட்டியில் வந்து வச்சாரா நம்ம இவங்களை சத்யராஜ் குழந்தைய வந்து அந்த பேரனை வந்து வச்சாங்களா வைக்கலையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுங்க. ஓகே, ஓவராலாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி பார்த்த மூவி நிறைய கிடச்சிது. ரெடிங் கிங்ஸ் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் இன்னும் வைபாச்சு. ரெடிங் கிங்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு துபாயிலேருந்து வந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவார். அது நல்லா இருந்துச்சு. ஜெய்யோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு இந்த படத்தில் கொஞ்சம் கேரக்டராகவே உள்ளே போய் வாழ்ந்திருக்காரோ அது ஒரு தனி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லாங்க. ஒரு சீனுக்கு மேலே நம்ம ஜெய் குழந்தைய வந்து நம்ம யோகி பாபு கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. கூப்பிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு அந்த குழந்தைய கடத்திடுவாங்க. எப்படி குழந்தைய காண போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த இங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னான ஒரு விஷயம் நடக்குங்க. அதாவது சத்யராஜ் அதாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண் குழந்தைன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த டவுஸ் ரோவத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு சீன் ஒன்று ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. அது எப்படி ஆண் குழந்தையாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பார்க்கும் போதே ஒரு பார்த்திங்கன்னா இப்படிலாம் நடக்குதாடா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லாங்க. நல்ல ஒரு காமெடி எடுத்து போயிருக்காங்க. ஜெயோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஹீரோயின் 2 பேர்த்தோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். அதாங்க என்னோட கருத்து. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்லணும்னா படம் முழுக்க காமெடி தாங்க. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இந்த படம், டவுட்டே கிடையாது. ஜெய் அவரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. மொட்டராஜனோட ஆக்டிங் அதோட எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. திருமூர்த்தி மலையில் ஒரு சீன் வருங்க கோயிலில். அடடடா வேற மாதிரிங்க. குழந்தையவே திருடங்கிட்ட கொடுத்து போட்டால் அப்புறம் திரும்ப வந்து ரிட்டன் அந்த குழந்தைய வந்து இவங்ககிட்ட கொடுத்து போட்டு சண்டை போடுற சீன்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. முழுக்க இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தாங்க எடுத்திருக்காங்க. பொள்ளாச்சி அந்த சரௌண்டிங்குள்ளே தான் எடுத்திருக்காங்க படம். நல்லா இருக்குங்க படம். நம்ம ஒரு சைடில் எடுத்த ஒரு பெருமை எப்போவுமே நமக்கு இருக்குது.
நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு கேட்டால் நம்ம உடுமலைப்பேட்டை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட்டு ஏரியாவில் தான் இங்கே தான் படம் எடுப்பாங்க. இப்போ கூட காஞ்சனா 4 இங்கே தான் போயிட்டுருக்கு. ஐயோ நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இணையத்தில் போகிற அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மூவி ரிவ்யூ தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.